யாருக்கிட்ட உதவி கேட்கணும்? அல்லாஹ்விட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும். அதான் ஒரு கவிஞர் சொல்றார், லா தஸ்அலன்ன புனைய ஆதம ஹாஜதன் வஸ்ஸலில்லதி அப்வாபுஹு லா துஹ்ஜபு. ஏ மனிதனே, மனிதன்கிட்ட போய் கொஞ்சம் தேவைகளை கேட்காது. யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? அல்லாஹ்கிட்ட கையேறணும். ஏன் தெரியுமா? வல்லாஹு யக்பரு இன் தரக்த சுஆலஹு வ புனையு ஆதம ஹீன யுஸ்அலு யக்பரு. அல்லாஹ் கிட்ட நீ கேட்கலாட்டி அல்லாஹ் கோவிப்பான். மனுஷன்கிட்ட நீ கேட்டா அவன் கோவிப்பான். ஒருக்கா கேட்டா தருவார், ரெண்டாவது தரம் கேட்டால் தருவார், மூணாவது தரம் கேட்டா என்ன ஆச்சு வேற ஒருத்தரும் இல்லையா அவனுக்கு, நாலாவது தரம் போனா கதவை பிடிக்க விட்டு உட்கார்ந்துருவான். இதான் மனிதன். ரப்புல் ஆலமீன் வல்லாஹு யக்பரு இன் தரக்த சுஆலஹு. அல்லாஹ் அவனிடம் நீங்க கேட்காட்டி கோவப்பட்ட, எனக்கிட்ட கேட்கலே என்று கோவப்படுற ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும். எப்படி உதவி கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? அல்லாஹ்வே சொல்லி தரான். எப்படி தெரியுமா உதவி கேட்கணும்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. யாருக்கிட்ட தொழுகை இல்லையோ சகோதரர்களே, அவனுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடையாது. தொழாதவனுக்கு அல்லாஹ்வோட உதவி இல்லை. நீங்க சொல்லலாம், அவர் தொழுகிறல்ல, நல்ல பணக்காரனா இருக்கிறார், நல்ல வசதியோட இருந்த அல்லாஹ்வோட உதவியா? அந்த வசதியை வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான். வசதி இருக்கிறது, அது அல்லாஹ்வோட உதவி அல்ல. அல்லாஹ்வோட உதவி என்ன தெரியுமா? உலகத்தில் அவர் தீனோட வாழ்றாரா, அல்லாஹ்வோட அச்சத்தோட வாழ்றாரா, அவர் தான் அல்லாஹ்வோட உதவியோட வாழ்றார் உலகத்தில்.